Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard bioswology அதாவது biology ஸ்டூடண்ட்ஸ்க்கான bioswology book back important questions தான் பார்க்க போறோம். chapter 1 ல இருந்து 12 வரைக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பயோபாட்னிக்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து பியூ சயின்ஸ் பாட்னிக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின் 11th பாட்னி அண்ட் சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பயாலஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்டீரியர் கொஷினுமே சாப்டர் வைஸாக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது சரிங்களா. எக்ஸாம்ஸ் வைஸாகவும் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி பாட்னி அண்ட் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷினே இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப இந்த கொஷினையும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து படிச்சிருங்க. நீங்கள் வந்து எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி, இல்லை எங்களுக்கு யூனிட் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது, மந்த்லி டெஸ்ட் நடக்குது, புக் பேக்கில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த சாப்டர் வேணும் அப்படின்னா நான் டைம் லைன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த டைம் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் சரிங்களா. எந்த சாப்டர் வேணுமோ அதுக்கான நம்ம டைம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்க. சாப்டர் 1 வந்து எடுத்து நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க சரிங்களா. சாப்டர் 1ல் நம்பர் ஆஃப் புக் பேக் கொஷின் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இல்லை கொஷின் நம்பர் 5 போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் நம்பர் சேம் தான். ஸோ நீங்கள் வந்து கொஷின் நம்பர் மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இந்த கொஷின் நம்பர் 7, அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 8 சரிங்களா. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10வது கொஷின், இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. இதெல்லாமே எக்ஸாம்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இந்த 11ல் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து 12வது கொஷின். ஸோ இதில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். வெளிக்கருவுறுதல் மற்றும் உட்கருவுறுதல் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 13, 14. இந்த 14 வந்து 5 மார்க்ஸாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த 13 வந்து 2 மார்க் 3 மார்க்ஸாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2. ஸோ 2வது சாப்டர் எடுத்துக்கங்க. இந்த 2வது சாப்டரில் இந்த 17வது கொஷின் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 19, இது நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் கேட்டிருக்கலாம். அதுக்கடுத்து 20, 21. ஸோ சாப்டர் 2ல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். புக் பேக்குமே கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சாப்டர் 1 to 6 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 23வது கொஷினு 24 சரிங்களா. இன்ஹிபின் அப்படிங்கிறது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 25, 26, 27, 28. அதுக்கடுத்து 29லாம் 5 மார்க்ஸாக நம்ம கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 31, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து ஃபைனலாக 32. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. குறிப்பாக இந்த விந்து செல் அண்டர் செல் எக் செல்லும் ஓவியம் அண்டு ஸ்பெர்ம் செல்லோட டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. இது வந்து சாப்டர் 2ல் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராமும் பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3 சரிங்களா, இனப்பெருக்க நலன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து 12வது கொஷினு. அதுக்கடுத்து 13, 14. இதெல்லாம் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கக்கூடியது. ஃபியூட்டிசைட் அண்ட் இன்ஃபென்டிசைட் கருக்குலை சிசுக்குலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 15 ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 17 இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. தேர்ட் லெசனில் புக் பேக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 20வது கொஷினு. ஸோ அதுக்கடுத்து 19, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4ல் 22, 24. அதுக்கடுத்து 25, 27, 28. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 29, 30. இது 5 மார்க்ஸாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 32. ஸோ இந்த கொஷினும் படிச்சிருங்க. அதே போல் இந்த RH காரணி இந்த கொஷினு தேனீக்களில் நடக்கூடிய பால் நிர்ணயம் 36. இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ இதுலேயும் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5. ஸோ இந்த சாப்டர் 5ல் இந்த டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 17, 18.
ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து மனித மரபணு திட்டம் 20வது கொஷின். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், நிறைய டைம் திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 25 இந்த கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 27, 28 ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 29 ஸோ இதையும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 33, 34 ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சாப்டரில் கொஞ்சம் அதிகமாக தான் கொஷின் இருக்கும், சாப்டர் 5ல். அதுக்கடுத்து சாப்டர் 6 ஸோ இதில் வந்து 17, அதுக்கடுத்து 19 ஹார்டி வெயின்பெர்க்கோட அந்த ஈக்குவேஷன் 20, அதுக்கடுத்து 23, அதற்கடுத்து 26 ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி படிச்சிங்க. அதுக்கடுத்து இந்த 29 அதோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 30 ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7 ஸோ 17 ரொம்ப முக்கியம், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 20 இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து 21, 22 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 23வது கொஷின்ஸ் அதையும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 24 இதுவும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 27 யானைக்கால் நோய் பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சிருங்க. 28 ப்ளஸ் வந்து 29 ஸோ இதில் நம்பர் ஆஃப் புக் பேக் கொஷின் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுக்கடுத்து லெசன் நம்பர் 8 ஸோ இது வந்து 8 சிம்பிளான கொஷினு. இந்த 10வது கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், 11 சரிங்களா. இதுலேயும் புக் பேக் ஒரு 5 கொஷினுக்கு தான் இருக்கும் சரிங்களா. அதனால் இதில் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிச்சிருங்க. ப்ரைமரியாக இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கொஷினை படிச்சிருங்க. 14 அதுக்கடுத்து 15 இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 13 சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 9, அதுக்கடுத்து 12, 13 சரிங்களா. 9வது லெசனில் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 17, 19, 20 ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 21, 22 22லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ஸோ அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 25 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 26, 27லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 28 ஸோ இந்த 4 கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10 ஸோ சாப்டர் 10லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும், பாட்னி கூட ரிலேட் பண்ணுற படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே படிச்சிருங்க. இந்த 18 வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 19 இதெல்லாமே திருப்பி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 24 இதெல்லாமே முக்கியம் சரிங்களா. அதுக்கடுத்து மண்ணினோட பண்புகள் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே திருப்பி நிறைய டைம் கேட்டிருக்காங்க, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 31, 32 ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து மார்க் பண்ணி படிச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 11 ஸோ சாப்டர் 11ல் 10, 12 அதுக்கடுத்து 14, 15 ரெட்டா புக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 17, 19 இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இங்கே கிரியேட்டிவ் கொஷின்ஸ் மாதிரி நிறைய கேட்பாங்க. அதுக்கடுத்து 21 இதெல்லாமே ரொம்ப முக்கியம், அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 24, 25 இந்த சிறி குரூப் இருக்குது பாருங்கள், ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபைனல் லாஸ்ட் லெசனு ஸோ லாஸ்ட் லெசன் வந்து 10வது கொஷினு 11, அதுக்கடுத்து 13 ஸோ இந்த லாஸ்ட் லெசன் வந்து பொல்யூஷனை பற்றி இருக்கிறதுனால ஜென்ரல் கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்கை படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் கொஷின் இந்த பாருங்கள் மாசு உரத்தில் எப்படி கட்டுப்படுத்தலாம் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம், பார்த்துருங்க. அதுக்கடுத்து 19 20
20 இந்த 22. ஸோ இதெல்லாமே முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதாவது கிரியேட்டிவ் கொஷின்ஸ்னால் ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு புக் பேக் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.